மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. பாகிஸ்தான் நமக்கு எந்த வகையிலையும் சமம் கிடையாது. நம்ம விட 5 மடங்கு அது ஒரு சின்ன நாடு. பொருளாதாரத்திலையும் அதே மாதிரி தான். தனிநபர் வருமானம் ஆண்டுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $12,000. நம்முடைய தனிநபர் வருமானம் $2,500 தான். அவர்களுடைய பொருளாதாரம் நம்ம விட கிட்டத்தட்ட 5 மடங்கு பெருசு. நாம சீனாவோட நிகரா இன்னும் 50 ஆண்டுகளுக்கு வருவோமான்னு நான் நினைக்கிறேன். ட்ரம்போட கூட இருந்தது அவருடைய வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ. ஆசிம் முனரோட யார் இருக்காங்கன்னா முன்னாள் ISA-னுடைய சீஃப் ஆசிம் மாலிக். வேட்டையாடும் போது அவருடைய காலேஜ்ல கூட படிச்சவரோ அல்லது காலேஜ் மேட் பிளஸ் அவரோட வேட்டையாடும் பொழுது வேட்டையாடுகிற படி அவரோட கூட போவார். பாகிஸ்தானில் நிறைய வர்த்தக பொட்டன்ஷியல் ஆற்றல் இருப்பதாகவும் அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னதாகவும் அதனுடைய தாக்கம்தான் இந்த விருந்து. நாம அந்த பகல்கம்க்கு அந்த கொலையாளிகளை கண்டுபிடிக்கல, அவர்களை நாம அழிச்சிடல, இருந்தாலும் அங்க இருக்க டெரரிஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்க எடுத்துட்டோம்னு நம்ம சொல்றோம். அது முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு என்ன இருக்கு? இன்னும் அந்த காஷ்மீர் விவகாரத்துல ட்ரம்போட ஆசை இன்னும் இருக்குன்னு நினைச்சுக்கலாமா? ரஷ்யா தலையிட்டு தான் நமக்குள்ள ஒரு சமரசம் ஏற்பட்டுச்சு தாஷ்கண்ட்ல. நம்ம 3 பேர் சேர்ந்து ஒன்னா டின்னர் சாப்பிடலாம்னு கூப்பிட்டு போறா, இல்ல எல்லாம் சேர்ந்து மீட் பண்ணலான்ற மாதிரி ஒரு நினைப்போட கூப்பிட்டு போறாரு சார். இந்தியாவுடைய பிரதமரும் பாகிஸ்தானுடைய ராணுவ முப்படை தளபதியும் சமம் கிடையாது, எந்த வகையிலையும் சமம் கிடையாது. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தானோட ராணுவ தளபதிக்கு மதிய விருந்து கொடுத்தாரு. இந்த நிகழ்வு என்பது இந்தியா முழுக்கவே பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த விருந்துக்கு பின்னணி என்ன காரணம், எதற்காக ட்ரம்ப் இப்படி ஒரு விருந்து அவர் கொடுக்கணும் அப்படின்ற பல விவாதங்கள் எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு குறிப்பிட்ட விருந்து என்பது இந்தியா அமெரிக்க உறவை எப்படி பாதிக்கும் அப்படின்ற கேள்விகள் எழுந்திருக்கு. அதையும் தாண்டி இப்போ உலகமே உற்று கவனிக்கக்கூடிய இஸ்ரேல் ஈரான் போர் குறித்தும் பல கேள்விகள் இந்தியாவில் எழுந்திருக்கு. இந்த அத்தனை கேள்விகளுக்கும் பதிலளிக்க இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு ஓய்வு பெற்ற ஐநா அதிகாரி திரு கண்ணன் அவர்கள். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு பாகிஸ்தான் ராணுவ தளபதிக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனிப்பட்ட முறையில் ஒரு மதிய விருந்து கொடுத்தது என்பது இந்தியா முழுக்க பல விவாதங்களை ஏற்படுத்துச்சு. இந்த ஒரு நிகழ்வுக்கு உங்களோட முதற்கட்ட பார்வை என்ன? ட்ரம்ப் செய்கிற ஒவ்வொன்றுத்துக்கும் நாம் விளக்கம் தேடிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவர் இன்னைக்கு செய்கிறத நாளைக்கு அவர் மறுத்துடலாம் அல்லது மாற்றிக்கலாம். அந்த விருந்துக்கான காரணம் எதுவும் நமக்கு சரியாக தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா இதற்கு முன்னாடி இந்த மாதிரி ஒன்று நடந்தது கிடையாது. பாகிஸ்தான் ஆர்மி ஜெனரல்ஸுக்கு அவர்களுடைய சந்திப்பு நடந்திருக்கு. பட் அப்படி நடந்த அந்த சந்திப்புகளில் அவர்கள் ஆர்மி ஜெனரலாக மட்டுமில்லை, அந்த நாட்டினுடைய பிரதமராக ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார்கள். சரிதானா? அய்யூப் கான் ஆகட்டும் அல்லது ஜியாவுல் ஹக் ஆகட்டும், அதற்கு பிறகு முஷாரஃப் ஆகட்டும், இவர்களெல்லாம் அந்த நாட்டினுடைய ஆட்சியை கைப்பற்றியவர்கள். சர்வாதிகார ஆட்சியாக தங்களை மார்ஷியல் லா அட்மினிஸ்ட்ரேட்டராக ஜியாவுல் ஹக் இருந்தார். இப்போது இந்த ஆசிம் முனர் பாகிஸ்தானுடைய முப்படை தளபதிகளுடைய தலைவர். அவரை ஒரு மணி நேரத்துக்கு போன புதன்கிழமை அவரை விருந்துக்கு அழைக்கிறார் மதிய உணவுக்கு. ட்ரம்போட கூட இருந்தது அவருடைய வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ. அதுக்கப்புறம் அவருடைய மத்திய கிழக்கு தனி தூதர் ஸ்டீவ் விட்காஃப். இவங்க 2 பேர் கூட இருக்காங்க. ஆசிம் முனரோட யார் இருக்காங்கன்னா முன்னாள் ISA-னுடைய சீஃப் தலைவர் ஆசிம் மாலிக். அவர் இன்னைக்கு நம்ம அஜித் தோவாலுடைய கவுண்டர் பார்ட் பாகிஸ்தானில் ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர், அவர் கூட இருக்கார். அந்த 2 பேருக்கும் அவர் தந்த அந்த லஞ்ச் 1 மணி நேரம் முதல்ல குறிக்கப்பட்டிருந்தது. 2 மணி நேரமாக அது நீடிச்சதுன்ட்டு பத்திரிகை செய்திகள் சொல்கின்றன. நமக்கு எதனால் அந்த லஞ்ச் நடந்ததுன்றது நமக்கு தெரியாது உண்மையிலேயே. அதற்கு பிறகு ட்ரம்ப் பேசினதை வச்சு நம்ம சில செய்திகளை அனுமானிக்க முடியும். அவர் சொல்கிறாரு, நான் இந்த 2 பேரும் 2 ஸ்மார்ட் பீப்புள்னு சொல்கிறார், ஆசிம் முனரியும் நம்முடைய பிரதமரையும். இவர்கள் 2 பேரும் இந்தியா பாகிஸ்தான் போரின் போது ஒரு நல்ல முடிவை எடுத்து இந்த போரை நிறுத்தினார்கள்ன்ட்டு. அதாவது இந்த 7ஆம் தேதி மே 7 நடந்துச்சு இல்லையா, அந்த நம்முடைய ஹாஸ்டிலிட்டிஸ் தொடங்குச்சு, நம்முடைய தாக்குதல் தொடங்குச்சு. மே 7 நடந்தது 10 அன்னைக்கு முடிவுக்கு வந்துச்சு. அப்போ அந்த 3 நாட்களும் தொடர்ந்து மார்க்கோ ரூபியோ இந்திய தலைவர்களோடும் ஜெய்சங்கரோடு, அங்கே இருக்கிற அவர்களுடைய வெளியுறவு அமைச்சர்,
அவர்களுடைய பிரதமரோடு தொடர்ந்து பேசி கொண்டிருந்தார். அதில் 10ஆம் தேதி அன்னைக்கு அவர் ஆசிம் முனீரோட பேசுகிறார். அதற்கு பிறகு அன்னைக்கு மாலையில் நமக்கு பாகிஸ்தான் கிட்ட இருந்து தகவல் வருது, இந்த போரை நாங்கள் நிறுத்த விரும்புகிறோம் அப்படின்ட்டு. அதனால் ஆசிம் முனீர் அவர் ஒரு அதிகார மையம், அவர் தான் அந்த ட்ரூ பவர் பிஹைண்ட் த த்ரோன் அப்படின்னா அவர் தான். இந்த ஷெபாஸ் ஷெரீஃப் ஒரு நாமினல் பிரைம் மினிஸ்டராக தான் பாகிஸ்தானில் இருக்கா மாதிரி தெரியுது. அதனால் ஆசிம் முனீர் இறுதியில் முடிவெடுத்த பிறகு அந்த போர் முடிவுக்கு வருகிறது. அதனால் அவர் அவரை அழைத்து விருந்து தருவது என்பது பாகிஸ்தானோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளவும், பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த கடந்த 10 ஆண்டுகளில் இருந்த உறவு ரொம்ப சீர்குலைஞ்சு போயிடுச்சு. ஒரு காலத்தில் 7 ஆண்டுகளுக்கு முன்பு ட்ரம்ப் அவர்களை அமெரிக்கர்களுக்கு அவர்கள் கபடத்தையும் பொய்களையும் மட்டுமே தந்திருக்கிறார்கள், லைஸ் அண்ட் டிசீட் அப்படின்னு பாகிஸ்தானை பற்றி சொன்னார். பைடன் பாகிஸ்தானை பற்றி சொன்னது ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் நேஷன்ஸ், மிக அபாயகரமான நாடுகளில் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன்னா அவர்களுக்கு நடந்த அவர்களுடைய அனுபவங்கள், அங்கே பயங்கரவாதிகளை அவர்கள் வைத்திருப்பதாக நினைப்பது, அமெரிக்காவுக்கு எதிராக நடக்கும் செயல்களுக்கு அவற்றை அவர்கள் தடை செய்யவில்லை அல்லது கட்டுப்படுத்தவில்லை அப்படின்ற ஆதங்கமெல்லாம் அவர்களுக்கு உண்டு. ஒசாமா பின் லாடன் அங்கே தான் இருந்தார் இந்த காரணங்களால். இது இந்த மாற்றம் சில பேர் இது இந்த விருந்து உலக ஊடகங்களில் பெரிதாக பேசப்படவில்லை. இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் மட்டும்தான் இது பெரிதாக பேசப்பட்டது. பாகிஸ்தானியர்கள் இதை வரவேற்றிருக்கிறார்கள். ஆனால் ஒரு இராணுவ தளபதியை கூப்பிட்டு விருந்து தராரு, ஒரு ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரை அழைத்து விருந்து தரவில்லை என்ற கருத்து பாகிஸ்தானிலும் கூட ஒரு சிலருக்கு இருக்குது. இதெல்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம இந்தியர்கள் வேறு சில பேர் சொல்கிற காரணம் என்னென்னா, ஒரு ஜனவரியில் ட்ரம்ப்புடைய மூத்த மகன், அவர் பேர் டொனால்ட் ட்ரம்ப் ஜூனியர், அவருடைய வேட்டையாடும்போது அவருடைய காலேஜில் கூட படித்தவரோ அல்லது காலேஜ் மேட் ப்ளஸ் அவரோட வேட்டையாடும் பொழுது வேட்டையாடுகிற படி அவரோட கூட போவார். அவர் ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர், அவர் பேர் ஜென்ட்ரி பீச். அவர் ஜனவரி அப்போ பாகிஸ்தான், பங்களாதேஷ், டர்க்கி 3 இடத்துக்கும் போய் போகிறார். அவரை ஷெபாஸ் ஷெரீஃப் பாகிஸ்தானுடைய பிரதமர் 2 முறை அவருக்கு விருந்து தருகிறார். ஒரு முறை பாகிஸ்தானிலும் ஒரு முறை வெளியிலும் தருகிறார். அவர் போன பிறகு இந்த சுற்றுப்பயணமெல்லாம் முடிச்சுட்டு அவர் போய் அதிபர் ட்ரம்பிடம் பாகிஸ்தானில் நிறைய வர்த்தக பொட்டன்ஷியல் ஆற்றல் இருப்பதாகவும் அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னதாகவும், அதனுடைய தாக்கம்தான் இந்த விருந்து. அதாவது அரிய கனிமங்கள், அப்புறம் அங்கே ஆயில் அண்ட் கேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் செக்யூரிட்டியில் அவர்கள் ஒரு பார்ட்னர். அவர் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, நாங்கள் இந்த இஸ்ரேல் ஈரான் போர் பற்றியும் பேசணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஈரானை இவர்களை விட அறிந்தவர்கள் வேறு யாரும் இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்கார். ஸோ நமக்கு போக போக தான் தெரியும் எதுக்காக இந்த விருந்துன்ட்டு. இந்த விருந்துக்கு பிறகு இதே விருந்தை பிரதமர் மோடிக்கும் அவர் தருவதாக சொன்னார். நாம் அதை மறுத்து விட்டோம். அதற்கு பிறகு 35 நிமிஷம் தொலைபேசியில் 2 பேரும் பேசினாங்க. பேசும்பொழுது நம்ம தரப்பில் இருந்து இந்த போரை நாங்களே நினச்சி தான் முடிவு கொண்டு வந்தோம்னு சொன்னதாகவும் நாம் சொன்னோம். ஆனால் அதற்கு பிறகும் கூட அவர் இவர்கள் 2 பேருக்கும் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை பாகிஸ்தானிடமும் இந்தியாவிடமும் நான் செய்து கொள்வதாக சொல்லியிருக்கிறேன். இவர்கள் 2 பேருமே ரொம்ப ஸ்மார்ட் பீப்புள், ஃபென்டாஸ்டிக் மேன் அப்படின்னு சொல்கிறாரு மோடியை. ஆனால் முனிரை நிறைய நன்றி சொல்கிறார், இந்த போரை நிறுத்தினதுக்கு இவர் தான் காரணம் என்று சொல்லுகிறார். அதனால் அவர் ஒரு அதிகார மையம். உண்மையான அதிகாரம் என்பது இந்த முனீரிடத்தில் இருப்பதாக அமெரிக்கர்கள் எண்ணுகிறார்கள். அதில் ஓரளவு உண்மையும் இருக்கும் என்று தான் நான் எண்ணுகிறேன். சார், அதில் ஒரு நீண்ட பதிலில் முக்கியமான கருத்து என்ன சொன்னீங்க அப்படின்னா, அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் தொடர்ந்து ஜெய்சங்கர்கிட்ட பேசினார். அந்த ஆபரேஷன் சிந்தூர் நடந்துட்டு இருக்கிற டைமில் அங்கே பேச்சுவார்த்தை பண்ணாங்க. பேச்சுவார்த்தையின் முடிவின் காரணமாக தான் ஒரு போர் முடக்கம் என்பது இங்கே சாத்தியமாச்சுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் ட்ரம்ப் எல்லா இடங்களையும் சொல்கிறார், இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் முடிவு கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு எல்லா இடங்களையும் சொல்கிறார். ஆனால் இந்த பக்கம் இந்தியாவோட அறிக்கை என்னவா இருக்குது அப்படின்னா, இல்லை நாங்கள் இந்தியா பாகிஸ்தானில் இந்த 2 நாடுகளுக்கும் இடையே 2 நாடுகள் தான் பேசி தீர்த்துக்குமே ஒழிய ஒரு எக்ஸ்டர்னல்
ஒரு மீடியேஷன் எதுவும் உங்களுக்கு தேவைப்படாது, இப்பவும் தேவைப்படலை, நாங்கள் தான் பாகிஸ்தானோட கோரிக்கை கேட்டு நாங்கள் தான் போர் முடக்கம் அறிவிச்சோம்னு சொல்லிட்டு இந்தியா ஒரு அறிக்கை வைக்கிறாங்க. ஸோ 2 பேருமே 2 வெவ்வேறு விதமான அறிக்கைகள் வைக்கும்போது இதில் யார் சொல்கிறத நம்ம வந்து ஃபேக்சுவல் எடுத்துக்க முடியும் சார்? இதில் ஓரளவு 2 பேர் சொல்கிறதுலையுமே உண்மை இருக்கும். ஏன்னா நீங்கள் பாகிஸ்தானியர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் அதீதமாக அமெரிக்கர்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்கர்களால் தான் இந்த போர் முடிவுக்கு வந்ததாக கூட அவர்களுடைய பிரதமர் சொல்லுகிறார். சரிதானா? அதில் அவர்கள் தரப்பில் அது உண்மையாக இருக்கலாம். ஏன்னா அமெரிக்கா வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் ரொம்ப காலமாக. அமெரிக்கர்களுடைய உதவி அவர்களுக்கு தேவை. IMF ஆகட்டும் அல்லது எங்கே அமெரிக்கா ஒரு வல்லரசு, அந்த வல்லரசுடைய உதவி அவர்கள் என்று பொருளாதார ரீதியாக ரொம்பவும் நலிஞ்சிருக்கிற ஒரு நேரம், அவர்கள் உறவுகளை எல்லாம் புதுப்பிச்சுக்கிட்டு இருக்க ஒரு நேரம், அமெரிக்காவோட சீர்கெட்ட இந்த உறவு மீண்டும் மலரணும்னு நினைக்கிற ஒரு பெரிய பாகிஸ்தானி லாபி இருக்குது. அதனால் அவர்கள் அமெரிக்கர்கள் சொன்னதை கேட்டிருக்கலாம். நம்ம பொறுத்த வரைக்கும் அமெரிக்கர்கள் நிறைய நம்ம இந்திய தலைமை இடத்தில் நீங்கள் இந்த போரை நிறுத்திடணும், இதை வந்து வேகப்படுத்தக்கூடாது, அதிகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்கன்றதுல எந்த விதமான கருத்து மாறுபாடும் இருக்க முடியாது. ஆனால் நாம் நாமே எடுத்த முடிவு. ஏன்னா நம்ம வந்து ஒரு பொருளாதார முன்னேற்ற பாதையில் ரொம்ப நாளாக போயிட்டுருக்கோம். இந்த போரை தொடர்ந்து நடத்தக்கூடிய, அதாவது நமக்கு பொருளாதார ரீதியான பின்னடைவு இல்லாத நடத்தக்கூடிய ஒரு வல்லமை நமக்கு இருப்பதாக நான் எண்ணவில்லை. சரிதானா? அதனால் நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா இந்த போரை தொடர்ந்து நடத்தணுமா அல்லது நம்முடைய இலக்கை நம்ம எட்டிட்டோம், அப்படித்தான் நம்ம சொல்கிறோம், நம்ம இலக்கை எட்டிட்டோம்னு சொல்கிறோம். நாம் அந்த பகல்கம்க்கு அந்த கொலையாளிகளை கண்டுபிடிக்கலை, அவர்களை வந்து நாம் அழிச்சிடலை, இருந்தாலும் அங்கே இருக்க டெரரிஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் எடுத்துட்டோம்னு நம்ம சொல்கிறோம். அது முடிஞ்சு போச்சு, அதற்கு பிறகு என்ன இருக்குது? அதனால் நாம் தான் அந்த முடிவை எடுத்தோன்னு தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு சாவரன் முடிவு தான். ஆனால் நாம் அமெரிக்கர்கள் சொல்வதை கேட்காமல் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வல்லரசு ஆக இன்னும் நாம் மலரவில்லை. உலக எண்ணங்கள், உலக அபிப்பிராயங்களுக்கு கட்டுப்பட்டுத்தான் இந்தியா நடந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணக்கூடிய இடத்துல தான் இந்தியா இருக்கு நிற்கும். சார், அந்த அசீம் முனீரோட லஞ்சில் வந்து தெளிவான காரணம் இல்லாத காரணத்தினால பல காரணங்கள் சொல்லப்படுது. அதில் முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சைனாவுக்கு கவுண்டராக அமெரிக்கா இந்தியாவை பார்க்குறாங்க, அதே டைமில் இந்தியாவுக்கு கவுண்டராக அமெரிக்கா பாகிஸ்தானை முன்னிறுத்த ட்ரை பண்ணுறாங்க. இப்போ சமீபத்தில் கூட அமெரிக்க பொருளாதார நிபுணர் ஜெஃப்ரி சாட்ஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியா இதே மாதிரி பொருளாதார ரீதியாக நல்லா முன்னேறிச்சு அப்படின்னா இந்தியாவை வந்து பலவீனப்படுத்துறதுக்கு அமெரிக்கா நிச்சயம் முயற்சி பண்ணுவாங்க, இதுதான் அவங்களோட கொள்கையாக இருந்திருக்குன்னு சொல்கிறார். ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது கூட இது ஒரு காரணமாக வச்சு இந்தியாவை கவுண்டர் கொடுக்கறதுக்கு பாகிஸ்தானோட தளபதிகிட்ட ட்ரம்ப் தனிப்பட்ட முறையாக பேசினாருன்னு சொல்கிற காரணம் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு ஃபேக்சுவலாக இருக்கும்? ரெண்டாவது, இதுவும் காரணமாக இருந்தது அப்படின்னா எப்படி உறவுகளை பாதிக்கும்னு நினைக்கிறீங்க சார்? நான் அப்படி நினைக்கல. ஜெஃப்ரி சாக்ஸ் ஏன் அப்படி சொன்னார்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்முடைய எதிரிகள் வந்து வெளியிலிருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய முன்னேற்றம் வந்து நம்மக்கிட்ட இருக்குது, நம்முடைய பின்னடைவும் நம்மகிட்ட தான் இருக்குது. அதனால் அமெரிக்கர்கள் இதை தடை பண்ணிட முடியும், இல்லை வந்து அவர்கள் உதவ முடியும் அப்படின்றதெல்லாம் ஒரு அளவுக்கு மேலே உண்மை கிடையாது. நாம் சீனாவோட நிகராக இன்னும் 50 ஆண்டுகளுக்கு வருவோமான்னு நான் நினைக்கல. பல பேர் இப்போ இந்த இஷ்யூ ஃபாரின் அஃபேர்ஸில் ஆஷ்ரி டெல்லிஸ் ஒரு இந்தியா நிபுணர் வல்லுனர் அவர் எழுதியிருக்கார். அவர்கள் வளர்ந்த வேகம், அவர்கள் வந்து 6-8% வளர்ச்சி அவங்களுக்கு இருந்துச்சு. அவர்கள் வளர்ந்த 70களுடைய பிற்பகுதியில் அவங்களுடைய பொருளாதாரத்தை அவர்கள் திறந்து விட்டார்கள். அதிலிருந்து அவர்களுடைய கோடிக்கணக்கான மக்களை அவர்கள் வறுமையிலிருந்து வேகமாக மீட்டு விட்டார்கள். இன்றைக்கி அவர்களுடைய தனிநபர் வருமானம் ஆண்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $12,000. நம்முடைய தனிநபர் வருமானம் வந்து $2,500 தான். சரிதானா? நாம் போக வேண்டிய தூரம், அவர்களுடைய பொருளாதாரம் நம்ம விட கிட்டத்தட்ட 5 மடங்கு பெருசு. அவர்களுடைய உற்பத்தி ஜிடிபி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம விட எவ்வளவோ மடங்கு. இன்றைக்கி உலகத்தில் மேனுஃபேக்சரிங்கில் அவர்கள் ஏறக்கூடிய 3 பங்குல 1 பங்கு அவர்கள்ட்டிருந்து வருது. இன்னும் கொஞ்ச நாளில் அது பாதி அவர்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்களாக இருக்கும். அதனால் சீனாவை போல் இந்தியா மலர்ந்து விடும் அல்லது வளர்ந்து விடும்னு நம்ம நினைக்கிறது வந்து நம்முடைய ஆசையாக இருக்கலாம். அது பேராவல், ஒரு அம்பிஷன். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம ரொம்ப உழைக்க வேண்டியிருக்கோம். நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிற சூழலில் அமெரிக்கர்கள் நம்ம மேலே பெரிய கருத்து வைத்திருக்கிறார்கள், அவர்கள் நம்ம அடக்கி வைக்கணும், நம்ம ஓரளவுக்கு மேலே வளர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கலாம் நான் நினைக்கிற இடத்துல இல்லை. அப்படிலாம் இல்லை. நம்மளை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக அவங்க பார்க்குறாங்க. சைனாவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கவுண்டர் பேலன்ஸாக. நாம் அப்படி பார்க்கல.
நாம் வந்து we have kept our relationship open with everybody. நம்முடைய ட்ரெடிஷ்னல் ஃபாரின் பாலிசி என்னென்னா, நாம் எந்த மிலிட்ரி அலையன்ஸோடவும் நம்ம இருந்ததில்லை. சியாட்டோ, சென்டோ அப்படின்லாம் இருந்துச்சு 50களில் 60களில். அந்த மிலிட்ரி அலையன்சஸில் பாகிஸ்தான் இருந்துச்சு, டர்க்கி இருந்துச்சு, அமெரிக்கர்கள் மேலை நாடுகள் கொண்டு வந்த மிலிட்ரி அலையன்சஸ் கம்யூனிசத்துக்கு எதிரானது. நாம் அப்படி இல்லை. நாம் வந்து நான் அலைன்னு ஒரு கொள்கையை எடுத்துக்கிட்டோம், அணிசேரா நாடுகள்னு சொல்லிட்டு. இந்த பனிப்போர் முடிவுக்கு வந்த பிறகு அணிசேரா நாடுகளுக்கு ஒரு பொருள் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அணிகளே இல்லை. 2 அணிகள் இருந்துச்சு முன்னாடி. அமெரிக்கா தலைமை தாங்குற ஒரு அணி, சோவியத் யூனியன் தலைமை தாங்குற ஒரு அணி. சோவியத் யூனியனே இல்லாத போயிட்ட பிறகு அங்கேயே கம்யூனிசம் வந்து அவர்கள் பின்பற்ற தயாராக இல்லை என்னும் பொழுது நம்ம அணியை சேர வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது பல நாடுகள் தங்களுடைய உறவுகளை மறுபரிசீலனை செய்தன. அப்படி நாமும் செஞ்சுட்டு நம்ம அமெரிக்காவுக்கு இந்த கடந்த 20 ஆண்டுகளாக, குறிப்பாக கிளின்டன் அங்கே அதிபராக வந்த பிறகு நமக்கும் அவர்களுக்கும் ஒரு நல்ல உறவு ஓரளவுக்கு இருக்குது. அவர்கள் நம்மை ஒரு வளர்ந்து வருகிற ஒரு ரீஜனல் பவர் அப்படி பார்க்குறாங்க. அவர்களை நம்முடைய பார்ட்னராக அவர்கள் எண்ணுகிறார்கள். அதனால் இன்றைக்கி வந்து அவர்களுடைய ஒரே ஸ்ட்ராட்டஜிக் இலக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சைனாவை கட்டுப்படுத்துறதான், டு கண்டெயின் சைனா. அதுக்கு அவர்கள் இந்தியாவை ஒரு தோழமை நாடாக பார்க்கிறார்கள். நாம் அப்படி பார்க்கல. நாம் வந்து இதை வந்து ஒரு பைலாட்ரல் ரிலேஷன்ஷிப், வர்த்தக உறவு, செக்யூரிட்டி உறவு அப்படித்தான் பார்க்குறோம். அவர்கள்ட்ட நம்ம ஆயுதங்கள் வாங்குகிறோம், அந்த மாதிரி. அவங்களோட நல்லுறவு இருக்கிறது நல்லது. அங்கே நிறைய இந்தியர்கள் இருக்காங்க, இந்திய வம்சாவழியினர் இருக்காங்க, அந்த மாதிரி. ட்ரம்ப் ஆசி முன்னேற சந்திப்பை பற்றி பேசும்போது சார், ட்ரம்ப்போட முதல் டேர்மில் அப்போதைய பாகிஸ்தான் பிரதமராக இருந்த இம்ரான்கான் வந்து அமெரிக்காவுக்கு வர்றார். வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப்பை சந்திக்கிறார். அப்போ அவர் இடத்துல ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த காஷ்மீர் விவகாரத்தில் நான் வந்து மத்தியஸ்த பண்ண தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு அவரே ஒரு ஆஃபர் வைக்கிறார். அந்த ஆஃபருக்கு உடனே இந்திய அரசு வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ மீண்டும் வந்து பாகிஸ்தான் தளபதி இடத்துல ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்துகிற பார்க்கும்போது இன்னும் அந்த காஷ்மீர் விவகாரத்தில் ட்ரம்ப்போட ஆசை இன்னும் இருக்குன்னு நினச்சிக்கலாமா? ஏன்னா இதுக்காக இந்தியா வந்து வலுவான ஒரு பதிலடியை ட்ரம்ப்புக்கு இன்னும் கொடுக்க மாட்டாங்க. இல்லை, அது கொடுக்க முடியாது. அவரை வந்து தர்ம சங்கடத்தில் ஆழ்த்த வேணான்னு நினைக்கிறாங்க. நம்மக்கிட்ட இருக்க ஒரு பெருந்தன்மை அது. அவர் வந்து ஒரு அமெரிக்காவுடைய அதிபர், உலகத்தினுடைய மிக சக்தி வாய்ந்த ஒரு தலைவர். அவரை வந்து நாம் இப்படி நேரடியாக நம்முடைய பிரதமரோ அல்லது நம்முடைய வெளியுறவு அமைச்சரோ இப்படியெல்லாம் நடக்கலைன்ட்டு ஒரு முகத்தில் அடித்த மாதிரி சொல்கிறது வந்து ஒரு நாகரிகமாக இருக்காது. அது வந்து டிப்ளோமசியில் ஒரு இங்கிதம் கிடையாது. அவர் சொல்கிறது 13 முறை சொல்லியிருக்காராம் இது வரைக்கும். ஆமாம் சார், ஒரு கணக்குப்படி 40 நாளில் 13 முறை சொல்லியிருக்காரு. ஸோ அவர் ஏன் அப்படிலாம் சொல்கிறாருன்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அமெரிக்காவுக்கு ஒரு பங்கு இருக்குது, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்போ பாகிஸ்தானியர்களை அவர்கள் வந்து அழுத்தம் கொடுத்து பாகிஸ்தானியர்களை நம்மோடு பேச வைத்திருக்கிறார்கள் என்றால் அது வந்து அவர்களுடைய பங்கு நம்ம எப்படி வந்து மறுத்துற முடியும்? நம்மோடு அவர்கள் அப்படி பண்ணாங்களான்றது தான் கேள்வி. அவர்கள் நம்மோடு தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். சவுதி அரேபியா தொடர்ந்து நம்மோடு பேசிக்கொண்டிருந்தார்கள். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அவர் அசாத் அராக்சி, அவர் அபாஸ் அராக்சி, அவர் வந்து இங்கே வந்துட்டு நம்மோட டெல்லிக்கு வந்துட்டு நான் மத்தியஸ்தத்துக்கு தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து கஷ்டப்படுத்தினார். ஏன்னா நம்ம அதெல்லாம் விரும்பலை. நம்முடைய ட்ரெடிஷ்னல் நாம் வந்து 1940s காஷ்மீர் பிரச்சனையை ஐநாவுக்கு கொண்டு போனோம். பின்னாடி வெகு வேகமாக வந்து அது ஒரு பெரிய தவறுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ஐநா வந்து தொடக்கத்தில் நமக்கு ஆதரவாக இருந்துச்சு. அங்கே இருந்த வெளியிலிருந்து வந்த படைகள் பாகிஸ்தானி இர்ரெகுலர்ஸ், அந்த இர்ரெகுலர்ஸ் வெளியே போயிடணும் காஷ்மீரை விட்டு அப்படின்லாம் முதல்ல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அதெல்லாம் நமக்கு சாதகமான தீர்மானம். கொஞ்ச நாள்லேயே 1950லேயே ஒரு புது தீர்மானம் வருது. அந்த தீர்மானத்தில் வந்து பாகிஸ்தானியர்களும் வெளியே போகணும், இந்தியர்களும் கூட அங்கே இருக்க சூழலை வந்துட்டு நாளைக்கு ஒரு வாக்கெடுப்பு நடத்தணும். அந்த வாக்கெடுப்பில் அந்த மக்கள் முடிவு பண்ணுவாங்க இந்தியாவோட சேருவதா அல்லது பாகிஸ்தானோட சேருவதான்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் சபை போட்டுச்சு. இது நமக்கு சாதகமான தீர்மானம் அல்ல. ஏன்னா நாம் அங்கே வாக்கெடுப்பு நடத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறவங்க. அது நமக்கு சொந்தமான இடம். 1950லேயே நாம் கொண்டு போன 2 வருஷத்துலேயே இந்த மாதிரி பாதகமான ஒரு தீர்மானம் நமக்கு பாதுகாப்பு சபை மூலமாக வருது. அதனால் நாம் என்ன பண்ணிட்டோம், அப்போ இருந்து இந்த 3வது தரப்பை ஈடுபடுத்துறது, அதற்கப்புறம் சர்வதேச நெகோஷியேஷன்ஸ், இதுக்கெல்லாம் நம்ம உடன்படலை. இந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில் மட்டும் இல்லை, பொதுவாகவே we are very averse to internationalization. நம்முடைய சாவரனிட்டிக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம அந்த அளவுக்கு ஒரு பெரிய நாடு, அதனால் இன்னொருத்தருடைய உதவி நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறோம். காஷ்மீர், அதற்கு காரணம் காஷ்மீரில் நம்ம பட்ட அடி
நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நாம் பெரிய நாடாக வளரவில்லை. அதனால் என்னாச்சு, ரெண்டாவது காஷ்மீர்னால ரெண்டாவது போர் நடந்த பொழுது 65ல் ரஷ்யா தலையிட்டு தான் நமக்குள்ளே வந்து ஒரு சமரசம் ஏற்பட்டுச்சு தாஷ்கண்டில். நாம் அதை வேண்டான்னு சொல்லக்கூடிய நிலையில் இல்லை 65 வரைக்கும். ஆனால் அதற்கு பிறகு 71 போருக்கு பிறகு சிம்லா ஒப்பந்தத்தில் நாம் இது வந்து ஒரு இருதரப்பு பிரச்சனைன்றதை அழுத்தம் திருத்தமாக அந்த ஒப்பந்தத்தில் பதிஞ்சோம். அதை வந்து அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பாகிஸ்தானியர்கள் மீறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கு வலு எப்படின்னா, இதை எவ்வளவு இன்டர்நேஷ்னலைஸ் பண்ணுறாங்க, இதை எவ்வளவு வந்து சர்வதேசப்படுத்துகிறாங்களோ அவ்வளவு பலம் அவர்களுக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை. சரிதானா? நமக்கு இதை எவ்வளவு வந்துட்டு நமக்குள்ளேயே நம்ம கை உள்ளேயே வச்சுருக்கோமோ அவ்வளவு பலம். அதனால் நாம் இதை பைலாட்ரலும் திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். அதனால தான் நம்ம ஜெய்சங்கர் கூட அந்த டாரிஃப் கட்டணங்கள் வரி விகிதத்தில் வந்துட்டு அவங்க 0 டாரிஃப் போடுறேன்னு சொன்னாங்கன்ட்டு ட்ரம்ப் சொன்னார். நம்மளை எந்த கட்டணமும் இல்லாத அமெரிக்க பொருட்களை நாங்கள் இறக்குமதி செய்து கொள்ளுகிறோம்னு சொன்னாங்கன்ட்டு. அப்போ அவர் என்ன சொன்னார் ஜெய்சங்கர், அப்படிலாம் நாங்கள் சொல்லலைன்னு சொல்லலை. நத்திங் இஸ் அக்ரீட் அன்டில் எவ்ரிதிங் இஸ் அக்ரீட் அப்படின்னு பதில் சொன்னார். அதாவது நாங்கள் அப்படி சொல்லலைன்ட்டு அவர் சொல்லலை பாருங்க. அது வந்து அவ்வளோ பெரிய ஒரு தலைவரை முகத்தில் அடித்த மாதிரி நாம் வந்து மறுத்துடக்கூடாது. அது ஒரு நாகரிகம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், ஐடியாலஜிக்கல் ரீதியாக அந்த மாதிரி ஒரு இது பார்க்குறாங்களா, இல்லை வந்து ஒரு எக்கனாமிக்கல் ரீதியாக அப்படி டீல் பண்ணுறாங்களா சார்? இல்லை, நமக்கு எசென்ஷியலி நமக்கு அவர்களோடு இருக்கக்கூடிய தொடர்பு இப்போதைக்கு வர்த்தக ரீதியாக நம்ம வந்து அவர்களை ஒரு பெரிய மார்க்கெட்டாக பார்க்குறோம். எல்லாருமே அப்படி தான் பார்க்குறாங்க. சீனாவே அந்த மார்க்கெட்டை நம்பி தான் இருக்குது. நாம் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு $130 பில்லியன் ஆண்டு வர்த்தகம் பண்ணுறோம். அது நமக்கு சாதகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு $50 பில்லியன் நம்ம அதிகமாக அவர்களோடு வியாபாரம் செய்கிறோம். அவங்க ஒரு $80 பில்லியன் தான் நம்மோட வியாபாரம் செய்கிறாங்க. அதை சமப்படுத்தணுன்றது அவங்களுடைய எண்ணம் ஒன்று. ரெண்டாவது, 2030க்குள்ளே இதை வந்து 500 பில்லியனாக கொண்டு போயிடணுன்றது நம்ம 2 பேருமே நினச்சிருக்கோம். லாஸ்ட் டைம் பிரைம் மினிஸ்டர் மோடி அங்கே போயிருக்கும் பொழுது அந்த மாதிரியான ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வந்துச்சு. அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து நம்முடைய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் 2 தடவை அங்கே போயிட்டு வந்துட்டார். அதனால் அது தொடர்பாக நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த கட்டணங்களுக்கெல்லாம் ஒரு கெடு வச்சுருந்தார். இந்த ஜூலை 9 அந்த கெடு முடிய போதும், 90 நாள் கெடு. அதுக்குள்ளேயும் ஒரு பூர்வாங்க ஒப்பந்தம் நமக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். அதனால் நாம் வந்து அவர்களை ஒரு பெரிய சந்தையாக பார்க்குறோம். அதுதான் முதல்ல நம்முடைய இன்ட்ரெஸ்ட். அதற்கப்புறம் அவர்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர். எப்படின்னா வந்து டிஃபென்ஸ், மிலிட்ரி, இன்டெலிஜென்ஸ், ஆர்கிடெக்சரில் நம்ம எல்லாரோடும் நட்பாக இருக்கத்தான் விரும்புகிறோம். நாம் இருக்க சூழலில் நம்ம சுற்றி இருக்க அண்டை நாடுகள் நம்முடைய பெரிய நட்பு நாடுகள் கிடையாது. ஒரு ஆம்பிவலண்ட் ஆட்டிடியூடோடு தான் அவங்க இருக்காங்க. பாதி நமக்கு நட்பாக இருக்காங்க, பாதி நமக்கு எதிராக இருக்காங்க. இப்படி தான் மாலத்தீவிலிருந்து எல்லாமே அப்படி தான் இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் நாம் எல்லாருடைய நட்பையும் பேணுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறோம். நமக்கு ட்ரெடிஷ்னலாக ஒரு ஸ்ட்ராங் பார்ட்னர் இப்போ பாகிஸ்தானுக்கு வந்து துருக்கி இருக்காங்க. ஏன்னா ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட், என்ன நடந்தாலும் துருக்கி வந்து பாகிஸ்தானோடு இருக்கும். அப்படி ஒரு நாடு கிடையாது நமக்கு. ஆனால் அது நாம் வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்ட ஒரு வழி. நம்ம எல்லாரோடவும் ஒரு நெகிழ்வுத்தன்மை இருக்கணும் நம்முடைய உறவுகளில். நம்ம யாரோட வேணாலும் எந்த விதமான தயக்கமும் இல்லாத நம்ம உறவு வச்சுக்கணும்னு நினச்சதுனால நாம் ஒரே ஒருத்தரை நம்பி நம்முடைய வெளியுறவு கொள்கையை தீர்மானம் பண்ணல. சார், மீண்டும் அந்த ட்ரம்ப் அசீம் முனீர் மீட் பற்றி பேசும்போது சார், இப்போ G7 சமிட்ல இருந்து மோடி கனடாவிலிருந்து இந்தியாவுக்கு வர்ற வழியில் நீங்கள் அமெரிக்காவுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் மோடிக்கு அழைப்பு விடுறார். அந்த அழைப்பு விடப்பட்ட நேரம் என்பது அசீம் முனீர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நேரம். ஸோ என்ன நோக்கத்தை வச்சு ட்ரம்ப் கூப்பிட்டுருப்பாரு சார்? நீங்களும் வாங்க, அசீம் முனீர் இங்கே தான் இருக்காரு, நம்ம 3 பேர் சேர்ந்து ஒன்றா டின்னர் சாப்பிடலான்னு கூப்பிட்டுருப்பாரா, இல்லை எல்லாம் சேர்ந்து மீட் பண்ணலான்ற மாதிரி ஒரு நினைப்போடு கூப்பிட்டுருப்பாரா சார்? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி ட்ரம்ப் செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து விளக்கம் தேடிட்டு இருக்கக்கூடாது. அவர் வந்து ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு சராசரி மரபு சார்ந்த தலைவர் கிடையாது. அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் வந்து ஒரு ஷோ பிஸ்னஸ் மேன் கூட. அதனால் அவர் அப்ரெண்டிஸ்ன்ட்டு ஒரு ஷோ நடத்தினார். ஒரு பல வருஷங்கள் அது வந்து 7-8 சீசனும் நம்ம நடந்துச்சு. அதில் தான் அவர் நாடு முழுக்க அறியப்பட்டார். அவர் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர். அவர் எல்லாத்தையும் டிரான்சாக்ஷனலாக பார்க்குறவர். நான் இதை கொடுப்பேன், நீங்கள் என்ன எனக்கு தருவீங்க அப்படின்னு பார்க்குற ஒரு ஆள். அதனால் அவர் நினச்சதெல்லாம் பேசுகிறவரும் கூட. அவர் வந்து இது வந்து கொஞ்சம் ஆக்வர்ட் ஆச்சே, இது வந்து சரியாக இருக்காது, இவர் இருக்கும் பொழுது இவருக்கு விருந்து தரும் பொழுது இவருக்கும் விருந்து கொடுக்குறேன்னு சொல்லி தான் கூப்பிட்டார். நாம் வந்து அதை புத்திசாலித்தனமாக முடியாதுன்னு சொல்லிட்டோம். ஏன்னா இந்தியாவுடைய பிரதமரும் பாகிஸ்தானுடைய இராணுவ முப்படை தளபதியும் சமம் கிடையாது.
எந்த வகையிலையும் சமம் கிடையாது. சரிதானா? பாகிஸ்தான் வந்து நமக்கு எந்த வகையிலையும் சமம் கிடையாது. நம்ம விட 5 மடங்கு அது ஒரு பாப்புலேஷனில் சின்ன நாடு. பொருளாதாரத்துலேயும் அதே மாதிரி தான். தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி ஏறக்குறைய பாகிஸ்தான் ஜிடிபியை நெருங்கிடுச்சு. அப்போ பார்த்துங்க. ஆனால் தமிழ்நாடு மாதிரி கிட்டத்தட்ட 3 மடங்கு அங்கே மக்கள் தொகை. அவர்களுடைய பொருளாதாரம் எவ்வளவு சுருங்கி இருக்குன்னு பாருங்கள். அதனால் நம்ம தரப்பில் இருந்து அதை வேண்டான்னு சொல்லிட்டோம். அவர் பெரிய, அதாவது ட்ரெடிஷ்னலாக ஒரு ஃபாரின் பாலிசி முடிவை வந்து நல்ல ஆழமாக யோசித்து நிறைய கலந்து பேசி முடிவெடுக்கிற ஒருத்தர் கிடையாது. அவர் 79 சிரியாவோட அமெரிக்காவுக்கு உறவு கிடையாது. திடீர்னு ஒரு நாள் அதை மாத்திடுறாரு. அது சவுதியில் வந்து சிரியாவுடைய அதிபரை பார்க்குற. அவர் முன்னாடி ஜிகாதிஸ்டா இருந்தார், இப்போ அதிபர் ஆயிட்டார். ஆமாம், அவர் தலையில் $10 மில்லியன் இருந்துச்சு. அமெரிக்கர்கள் அந்த விலையை கொடுக்க தயாராக இருந்தாங்க. அவரை பிடிச்சு கொடுத்தா அல்லது அவரை கொன்னா. அவரோட திடீர்னு கை குலுக்கிறார். இஸ் அ ஸ்ட்ராங் மேன்னு சொல்கிறாரு. அதனால் அவர் நினைச்சதெல்லாம் வந்து பதிகிறாரு. ஏன்னா அப்புறம் ஐ லவ் பாகிஸ்தான் அப்படின்றாரு. ஏன்னா 7 வருஷம் முன்னாடி லைஸ் அண்ட் டிசீட்னு சொன்னவர், கபடமும் பொய்களையும் தருகின்ற பாகிஸ்தான் சொன்னவர், ஐ லவ் பாகிஸ்தான் இந்த மாதிரி சொல்கிறார். அதனால் அதெல்லாம் நம்ம பெருசாக ரொம்ப மெர்க்கூரியலான ஒரு லீடர் அவர். அவ்வளோதான் சார். நீங்கள் வெளியுறவு கொள்கையில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உங்களோட அனுபவத்தில் கேட்குறேன் சார். இந்த ஒரு சந்திப்பை இந்தியா வந்து எப்படி எடுத்துக்கிட்டாங்க, எப்படி எடுத்துக்கணும்னு பார்க்குறீங்க சார்? இல்லை, இந்தியர்கள் இதை வந்து ஒரு பின்னடைவாக தான் எடுத்துக்குவாங்க. பாகிஸ்தானோட அமெரிக்கர்கள், பாகிஸ்தான் உடைய உறவு அமெரிக்காவோட சீர்படுறதுன்றது வந்துட்டு நமக்கு பெரிய நல்லது கிடையாது. நமக்கு அமெரிக்கர்கள் நம்மோட நல்ல உறவு பேணுறாங்க, சமமாக பாகிஸ்தானோடு நல்லுறவு பேணுகிறார்கள். அங்கே நம்ம எல்லா பயங்கரவாதிகளும் அங்கே தான் இருக்கிறதா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அமெரிக்கர்கள் வந்து இதை நம்புகிறாங்களா நம்பலையா? அவர்களோட இவ்வளவு உறவு கொண்டாடுறதுக்கு என்ன காரணம்? நம்முடைய ஜென்ம பகைவர்களாக அவங்க இருக்காங்க. அவர்களோட வந்துட்டு நீ அவர்களை கூப்பிட்டுட்டு இவ்வளவு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி எங்களுக்கு நண்பர்களாக இருப்பீர்கள்? அப்புறம் 2 பேருக்கும் எப்படி நண்பர்களாக இருக்க முடியும்? இப்படின்ற யோசனையெல்லாம் நமக்கு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இது வெளி ஊடகங்களில் பெரிதாக பேசப்படவில்லை. நான் அசோசியேட்டட் ப்ரெஸ், ராய்ட்டர்ஸ் அங்கெல்லாம் பார்த்தேன். பெருசாக இதுக்கு பெரிய வியாக்கியானமோ அல்லது விளக்கமோ இது ஏன் அவர் சந்தித்தார் அதெல்லாம் பெருசாக இல்லை. அல் ஜசீரா, அதற்கப்புறம் நம்முடைய ஊடகங்கள், நம்முடைய பத்திரிகைகள், பாகிஸ்தானுடைய ஊடகங்களும் பத்திரிகைகளும் இதை வந்து பெருசாக இருந்தாலும் அங்கே கூட ஒரு மனக்குறை இருந்துச்சுன்னு நான் சொன்னேன். இராணுவ தளபதியை கூப்பிட்டுருக்காரு, ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவரை அழைக்கவில்லை அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சு. சார், யூஸ்ஃபுல்லாக பேச்சு இருக்கும்ல சார், அமெரிக்கா தான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நாட்டாமா மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி அது வார்த்தையில் நம்ம சொல்லுவோம். இப்போ ட்ரம்ப் இருக்கக்கூடிய ஆட்சி காலத்துக்கு ட்ரம்ப்புக்கு வந்து இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட்டை ஃபர்ஸ்ட் எப்படி புரிய வைக்கணும்னு பார்க்குறீங்க சார்? ஏன்னா அவர் வந்து நீங்கள் சொன்னது போல் பல விஷயங்களை புரிஞ்சுக்காம பண்ணுறதா சொன்னீங்க இல்லையா? அவர் நினைக்கிறதா சரின்ற மாதிரி பண்ணிருக்கிற சமயத்தில் இல்லை எங்கள் நாடுக்கு இதுதான் இன்ட்ரெஸ்ட் நல்லா இருக்கும், நீங்கள் இதில் வந்து தலையிடக்கூடாது அப்படின்றத வந்து இந்தியா எப்படி மென்மையாக சொன்னாங்க? கனடா செய்ய முடியாததை, யுக்ரைனுடைய அதிபர் செய்ய முடியாததை, ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் செய்ய முடியாததை, ஐரோப்பிய யூனியன் தலைவர்கள் செய்ய முடியாததை, மெக்சிகோவுடைய அதிபர் செய்ய முடியாததை நாம் எப்படி செஞ்சிட முடியும்? இவர்களெல்லாம் விடவா நம்ம நெருக்கமானவர்கள் அமெரிக்கர்களுக்கு? நாம் முதல்ல 10,000 கிலோமீட்டரோ மைலோ தள்ளி இருக்கோம். நம்ம ரொம்ப தொலைவில் இருக்கோம். நாம் மிகப்பெரிய நண்பர்கள்லாம் கிடையாது. நம்ம 2 பேரும் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள், ஒரு ஓப்பன் சொசைட்டி. 2மே நமக்கு இங்கே வந்து என்ன சொல்கிறது, ப்ரெஸ் ஃப்ரீடம், ஹியூமன் ரைட்ஸ், இதையெல்லாம் 2 பேருமே பெருசாக மதிக்கிற நாடுகள். அதுதான் நமக்குள்ளே இருக்க உறவு. பட் அமெரிக்கர்களுக்கு வந்து அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட்ஸ் வேறு, நம்முடைய ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட்ஸ் வேறு. நாம் இந்த இந்தியன் ஓஷனில் ஒரு பெரிய சக்தியாக வளரணும்னு நம்ம நினைக்கிறோம். அதற்கான முயற்சிகளை எடுத்துகிட்ருக்கோம். அவர்களுக்கு வந்துட்டு பெரிய அபாயம், த்ரெட்டுன்ட்டு அவங்க நினைக்கிறது சைனா. இந்த கடந்த ஒரு 20-30 ஆண்டுகளாக அதை அவங்க கண்டெயின் பண்ணுற அந்த முயற்சியில் அவர்கள் ஆஸ்திரேலியாவை, நியூசிலாண்டை, இந்தியாவை, ஜப்பானை, சவுத் கொரியா இவர்களை ஒரு பார்ட்னர்ஸாக பார்க்குறாங்க. இதில் ஒவ்வொருத்தரும் அதே டிஃபென்ஸ், பாதுகாப்பு அடிப்படையில் அங்கே அவங்களோட இருக்காங்களான்னா அப்படி கிடையாது. ஆஸ்திரேலியா இருக்கலாம், நியூசிலாண்டு இருக்கலாம், ஜப்பான் இருக்கலாம். நாம் இல்லை, நாம் அந்த அலையன்ஸில் இல்லை. நாம் மிலிட்ரி ரீதியாக அமெரிக்கர்களோடு பெரிய தோழமை கொண்டாடவில்லை. அதனால் நாம் இந்த ஜனநாயக அடிப்படையிலும் மனித உரிமைகள், அதற்கப்புறம் நாம் ஒரு திறந்த ஒரு சமுதாயம் அப்படின்றதுனாலையும் அவர்களோட இதெல்லாம் நமக்கு காமனான பண்புகள், காமனான வேல்யூஸ். அதனால் அவர்களோட ஒரு நட்பு பாராட்டும். இஸ்லாமிய உலகத்தில் இருக்க பெரும்பாலானோர் இஸ்ரேலை ஒரு எதிரியாக பார்க்கிறார்கள்.
அவர்கள் இவர்களை எதிரியாக பாவிக்கிறார்கள். 81 ஈராக் இந்த மாதிரி ஒரு முயற்சியில் இறங்கும் பொழுது ஒரு ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக், ஒரு தடுப்பு முயற்சியாக அடித்து அதை தகர்த்து விட்டார். 2007 சிரியாவில் அதே மாதிரி பண்ணாங்க. இந்த 2 இஸ்ரேலுடைய தாக்குதலை பார்த்த பிறகு ஈரானியர்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.